நான் ஃபர்ஸ்ட் நாங்கள் வெரி பிகினிங் எடிட் பண்ணும்போது இன்பராஜ் ட்ரைலர்ல காட்டிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணோம். இன்பராஜா ட்ரைலர் இவன் தான் சைக்கோ டிசைட் பண்ணிடலாம் காட்டிடலாம் டிசைட் பண்ணோம். அப்புறமா திடீர்னு ஒரு நைட் ஸ்ட்ரைக்ல நினைச்சு காட்டிட்டா கண்டிப்பா ஆடியன்ஸ் ஆக மாட்டான். இன்ட்டு கொடுத்துருக்கும் ட்ரைலர்லயே சைக்கோ ஒரு மேல் தான் அப்படின்ட்டு. ஏன்னா ஆடியன்ஸ் செகண்ட் ஆகும் எல்லாரும் ஃபீமேல் நினைச்சு போயிட்டு இருந்தாங்க. அதுல இன்ட்டு கொடுத்தாச்சு மேல் தான் அப்படின்ட்டு. அது ஆக்சுவலா சொல்லி டப் பண்ணுவோம். இன்பராஜ் வச்சு டப் பண்ணுவோம். வாத்தியா கேரக்டரோட வாய்ஸ் ஆக்சுவலா அது பாதி பேர் ராஜா ரவி நினைச்சிட்டாங்க. அது ராஜேஸ்வரன் பண்ணும்போது கிளாஸ் ரூம்ல இன்பராஜ் கிளாஸ் ரூம்ல வரும்போது வாமிட், அந்த பொண்ணு வந்து வாமிட் எடுக்கிற மாதிரி ஷார்ட் வந்து சென்சார்ல வாமிட் எடுத்து அந்த ஷார்ட் எடுக்க சொல்லிட்டாங்க. ஸோ அது பேலன்ஸ் பண்ணுறது எனக்கு ஒரு ஷார்ட் இருந்தால் தான் நான் பண்ண முடியும். சொல்கிறேன்ல ஸ்பாட்டுக்கு போனால் டோட்டல் ஒர்க் ஃப்ளோவே வர நீங்கள் நினச்ச லொக்கேஷன் கிடச்சிருக்காது. ஃபர்ஸ்ட் அங்கே நோபல் ஆகிடும். அப்புறம் நீங்கள் எதிர்பார்த்த பர்ஃபார்மன்ஸ் கிடச்சிருக்காது. ஏதாவது ஒரு டிமாண்ட் நடக்கும். படம் பார்க்குற பார்வையாளனுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு அதை அந்த ஷார்ட் மேலே கான்செப்ட் சீனுக்குள்ளே போயிடணும். என்ன ஜூம் பண்ணியிருக்காங்களோ அப்படின்னு அவன் போகக்கூடாது. அதுவே ஒரு ஷார்ட் டேர்ம் கட் பண்ணும் போதுமோ அந்த ரிதம் ரொம்ப முக்கியமாக இருக்கணும். அந்த ஷார்ட் மாறுறதே தெரியக்கூடாது. அவன் சீனுக்குள்ளே போயிடணும். ஷார்ட் நிறைய மாறிச்சு அப்படின்றதுக்குள்ளேயே போகணும். அந்த சீனுக்குள்ள போயிடணும். கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. பியூர் சினிமா யூடியூப் சேனலுக்கு நீங்கள் கொடுக்குற பேராதரவுக்கு நன்றி. சினிமா சார்ந்த விஷயங்களை ஒரு லேர்னிங் பர்பஸாக மக்கள் எல்லாத்துக்கும் கொடுக்குற நோக்கத்தில் இந்த டிஸ்கஷன் எல்லாத்தையும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம். இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் இருக்க எல்லா வீடியோஸும் டெக்னிக்கலி யூஸ்ஃபுல்லாகவும் பல பேருக்கு அமைஞ்சிருக்கு. இது தொடர்ந்து உற்சாகமாக செய்கிறதுக்கு உங்களோட சப்போர்ட்டை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மூலமாக எங்களுக்கு கொடுங்க. சினிமா கல்வியை ஜனநாயகப்படுத்துகிற நோக்கத்தில் தமிழ் ஸ்டுடியோவோட இந்த முன்னெடுப்பால் பல இயக்குநர்கள், நடிகர்கள், ஒளிப்பதிவாளர்கள் உருவாகியிருக்காங்க. இந்த முன்னெடுப்பு தொடர்ந்து நடக்க பியூர் சினிமாவுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சின்ன கிளாரிஃபிகேஷன். இப்போ ஸ்க்ரீன் பிளே இருக்கும்போது பவுண்டரி ஸ்கிரிப்ட்லேயே வந்து இந்த கிராஃப்ட் பண்ணுறாங்க இல்லையா, இந்த டேட்டா வந்து ஒர்க் ஷாப்பில் கன்வேயாகும் இந்த கிராஃப்ட். இது அவ்வளோ பண்ணியுமே டிசிஷன்ஸ் எடுத்துமே தென் எடிட்டிங் டேபிளில் சேஞ்ச். ஸோ அந்த மாதிரியான சேஞ்ச் வருவதற்கான என்ன ரீசன்ஸ் நிறைய இருக்கும். நீங்க என்ன சொல்றேன், நீங்க ஒரு கதையை நீங்க 100% ஒரு 100% லாக் டிசைட் பண்ணி ஷூட் போகும்போது அது 50% எடுக்க முடியும். சொல்றேன்ல ஸ்பாட்டுக்கு போனால் டோட்டல் ஒர்க் ஃப்ளோவே வர நீங்க நினைச்ச லொக்கேஷன் கிடைச்சிருக்காது. ஃபர்ஸ்ட் அங்கே நோபல் ஆகிடும். அப்புறம் நீங்கள் எதிர்பார்த்த பர்ஃபார்மன்ஸ் கிடச்சிருக்காது. ஏதாவது ஒரு டிமாண்ட் நடக்கும். நீங்கள் வைட்ல மேபி எதாவது சொல்கிறேன், நம்ம கிரியேட்டிவ்ன்றது தியேட்டருக்கு போகிற வரைக்கும் நடக்கும். தியேட்டருக்கு போகிற முன்னாள் நைட் வரைக்கும் கிரியேட்டிவ் நம்ம ஐடியாஸ் தோணிட்டே இருக்கும். ஒரு படம் எடுக்கணும்னா வைட் ஷார்ட்ல டைலாக் வச்சு நம்ம பேசுகிறோம். அப்புறம் நீங்கள் க்ளோஸ் அப்ல அந்த ஹீரோ நடிச்சிட்டாருன்னா க்ளோஸ் அப் ரொம்ப நல்லா இருக்கு, ஸ்ட்ரெயிட்டாக கன்வே ஆகுது, ஆடியன்ஸுக்கு ஃபீல் ஆகும். ஸோ அப்போதான் டேபிளில் மாறுது. ஸோ நீங்கள் ஒரு டைரக்டர் வந்து டிசைட் பண்ணுறது இங்கே வைட்ல தான் அந்த டைலாக் வைக்கணும். எடிட்டர் படம் வெட்டும் போது இல்லை சார் க்ளோஸ்அப்ல இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கு, இன்னும் நம்ம என்ன சொல்ல வரோம் ஆடியன்ஸ் பர்ஃபெக்டாக கன்வே ஆகுது. வைட்ல வந்து பாருங்க கொஞ்சம் லைட்டாக பாடி லாங்குவேஜ் சரியில்லை, ஸோ பக்கத்தில் கேரக்டர் சரியில்லை, ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஏன்னா நம்ம அது எதுவுமே இல்லை ப்ராப்பராக இருந்தாலும் நம்ம க்ளோஸ்அப் கட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் வைக்க போறீங்க, இல்லைன்னா வைட் தான் நீங்களும் டிசைட் பண்ண போறீங்க என்ன நடக்குதோ. அதான் என்னன்னா எப்படி இருந்தாலும் ஒரு டேரக்டர் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயும் போயிட்டு வந்துடுவார். ரைட் எழுதும் போதே ஒரு டேரக்டர் தான் கண்டிப்பாக எடிட்டர் இருக்குன்னு சொல்லலாம். எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே ஒரு ஃப்ரேம்குள்ள என்ன வருதுன்னு டிசைட் பண்ணுறாரு. ஒரு ஷார்ட் டைலாக் எப்படி வருது, என்ன டைலாக் எங்கே வைக்கணும் எல்லாமே டிசைட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் எடிட்டிங் லெவலில் எல்லாம் இம்ப்ரவைஸ் தான். இப்போ நம்ம ராஜேஸ்வரன் பண்ணுவோம் எல்லா ஆங்கிலையுமே எல்லா ஷார்ட்ஸும் எடுத்து கொடுப்பாரு. ஏன்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு ப்ளஸ் நடக்கலாம், மைனஸ் நடக்கலாம். ஸோ அதை மேட்ச் பண்ணுறதுக்கு நிறைய ஷார்ட்ஸ் இருந்தால் இன்னைக்கு இருக்க ஃபிலிம் மேக்கிங் அது நம்மளுக்கு தேவைப்படுது. ஏன்னா நம்ம எழுதுனது இப்போ எடிட்டர் எப்படி டிஸ்ட்ரிபியூட்டர், தியேட்டர் எல்லாருமே எடிட்டர் ஆயிட்டாங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து மேட்ச் பண்றதுக்கு நம்ம இப்போ ஒரு சூழல வந்து நான் ராஜேஸ்வரன் பண்ணும்போது கிளாஸ் ரூம்ல இன்பராஜ் கிளாஸ் ரூம்ல வரும்போது வாமிட், அந்த பொண்ணு வந்து வாமிட் எடுக்கிற மாதிரி ஷார்ட் வந்து சென்சார்ல வாமிட் அந்த ஷார்ட் எடுக்க சொல்லிட்டாங்க. ஸோ அது பேலன்ஸ் பண்றது எனக்கு ஒரு ஷார்ட் இருந்தால் தான் நான் பண்ண முடியும். ஸோ அது ஹெல்ப்ஃபுல்லா ஒரு ஷார்ட் இருக்கிறதுனால தப்பு கிடையாது. அதனால ஆடியன்ஸ்க்கு அது வாமிட் எடுக்கிற ஃபீல் கொடுக்கணும், ஆனால் அது காட்டக்கூடாது. அது எப்படி நான் பேலன்ஸ் பண்ணணும், அது எக்ஸ்ட்ரா ஒரு ஷார்ட் இருந்தால் தான் அது பண்ண முடியும். ஏன்னா நீங்க ரிசல்ட் நீங்க இன்னைக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்ல மாறிட்டே போகும். திடீர்னு இப்போ ரிலீஸ்க்கு முன்னாடி 4 பேர் படம் பார்ப்பாங்க, படம் பார்த்து கொஞ்சம் இன்னும் ட்ரிம் நல்லா இருக்கும். அப்போ ஷார்ட் இருந்தால் தான் அந்த 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 போர்ஷன் தெரியாம போகும். ஆன் ஷூட் இருக்கும்போது நீங்க அந்த டிசிஷன் சொல்லிருவீங்க. இப்போ அந்த வாமிட் எடுக்கிற மாதிரியான சீன் வந்து இல்ல அது டேபிள் ஷூட் பண்ணி வந்து சென்சாருக்கு போய் சென்சார் வேணான்னு சொன்னது. அது அப்போ சென்சார் டிபார்ட்மெண்ட் வந்து என்ன சொல்லுவாங்க, அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த ஷார்ட் இருக்கக்கூடாதுன்னு. நம்ம என்ன பண்ணணும், அந்த ஷார்ட் இருக்கு அவங்களை என்ன தேவை, வாமிட் எடுக்கக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னா அந்த வாமிட் எடுக்கிற ஃபீல் தெரியணும், ஆனா தெரியக்கூடாது.
அந்த ஆடியன்ஸ் கன்வே ஆகணும், ஆனால் கன்வே ஆகக்கூடாது. அதாவது நோட் பண்றவங்களும் கன்வே ஆகணும், நோட் பண்ணாலும் கன்வே ஆக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம அந்த ஃபீல் கொடுத்தா தான் அந்த கேரக்டரோட மேல அருவருப்பு கிரியேட் ஆகும். அந்த அருவருப்பு கிரியேட் ஆகும்போது தான் அந்த கேரக்டர் வந்து பார்க்கும்போதெல்லாம் கோவம் வரும். ஸோ அவனை வந்து சாவடிக்கும் போது அந்த கேரக்டர் மேலே பெருசா இது வரக்கூடாது. ஸோ அந்த ஃபீல் வரும், கேரக்டர் சாவடிக்கணும்னு தோணணும் ஆடியன்ஸ்க்கு. ஸோ அது சென்சார். இப்போ சென்சார்னா இப்போ ஆர்டிஸ்ட்லயே கில்லுவாங்கல்ல வாத்தியார், அது இருக்கக்கூடாது சொல்லிட்டாங்க. கில்றதே இருக்கக்கூடாதுன்னாங்க. அவ்வளோதான், கில்றது இருக்கக்கூடாது. அந்த சீனே கிடையாது கண்டென்ட். ஏன்னா சீனோட கண்டென்ட்டே ஃபர்ஸ்ட்ல இருந்து கில்றது தான். அந்த ஒரு பொண்ணு டார்ச்சர் பண்றது, சைக்காலஜிக்கலா டார்ச்சர் பண்ணி ஆகணும் அந்த சீனை. அந்த சீனை நம்ம தூக்க முடியும். ஸோ அவன் சென்சார் கிட்ட நான் சொன்னேன், கில்றது கண்டிப்பா நம்ம பேச எடுக்க முடியாது, அதுதான் அந்த படத்தோட கண்டென்ட். ஆனா அவங்க சொல்றாங்க நீங்க கில்ற மாதிரி வச்சுக்காத, சும்மா பிடிச்சி இல்ற மாதிரி பண்ண. நான் எப்படி பண்ண முடியும்? நம்ம ஷூட் பண்ண ஃபுட்டேஜ் நான் உட்காந்து இது பண்ண முடியும். நான் என்ன பண்ணேன், அப்போ கில்ற அந்த உங்களுக்கு அந்த உடம்பு டச் பண்றதுனால தான் அந்த ஃபீல் வருதுன்னு சொல்லிட்டு நான் பண்ணேன். அந்த எந்தெந்த ஷார்ட்லாம் அந்த டச் பண்ற ஃபீல் இருக்கோ அதெல்லாமே டைவர்ட் பண்ணி சஜஷன்ல அப்புறம் மாத்தினேன். சென்சாருக்கு அப்புறம் நான் சொல்றது சஜஷன்ல அது என்னன்னா, இப்போ பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும். அந்த நீங்க என்ன ஃபீல் பண்ணி தெரியுமா 100% இந்த சீனை அழகா கன்வே ஆகுதுண்டு, அதை அப்படியே மிஸ் பண்ண அதை மிஸ் பண்ணாம ஃபீல் பண்ண மாத்தணும். அந்த சீனை ஆடியோ 3 பாக்குறவங்களுக்கும் அதை ஃபீல் பண்ணணும். அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ரூல்ஸ் இது. அவங்க சொல்லிட்டாங்க மிஸ் கிளாஸ் டீச்சர் வந்து குடும்ப பத்திரத்தை காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நம்மளுக்கு வந்து கண்டென்ட்டே அதுதான். அவன் சைக்காலஜியா டார்ச்சர் பண்றான், அதை நம்ம காட்டி அவன சூழல், அந்த சூழல்ல வந்து அது முடிஞ்ச அளவுக்கு ஆடியன்ஸ் புரிய வைக்கணும். இப்போ நம்ம வந்து எப்படி அதை காட்டுறது, ஓகே அதுக்கேற்ற மாதிரி க்ளோஸ் அப் ஷாட்டை கொஞ்சம் ஜூம் பண்ணி லெஃப்ட் தள்ளுறது, கொஞ்சம் ஜூம் பண்ணி தெரியாத மாதிரி பண்றது, அப்புறம் சஜஷன்ல கொஞ்சம் அந்த ஃபீல் மட்டும் க்ளோஸ் அப்ல டிராவல் பண்றது, ஒயிட்ல டிராவல் பண்றது. ஸோ அந்த சீன்ல இருக்கிற அந்த ஜூஸ் கம்மி பண்ணாம அந்த எபிசோட கொடுக்கணும். அந்த எபிசோட அந்த மாதிரி 2 சீன் அந்த படத்துல மாட்டிச்சு. ஸோ அப்படி மாட்டும் போது நம்மளுக்கு வந்து ரொம்ப டஃபா இருக்கும். அது சில டைம் நம்மளுக்கே கடுப்பாயிடும், என்னடா இது இவ்வளவு நல்ல சீன் நம்ம இப்படி பண்றாங்களே, அந்த ஃபீல் அவ்வளவு வருமா வராதான்னு டவுட் வந்துடும். ஆனா அது நம்ம அந்த ஃபீலை முடிஞ்ச அளவுக்கு எடுக்காம எல்லாருமே நம்ம புரிய வைக்கணும். இப்போ உதாரணத்துக்கு செகண்ட் ஹாஃப்ல வந்து மொட்டைன்னு திட்டுவாங்க ஸ்கூல்ல. அப்போ வந்து சொல்லிட்டாங்க ஒரு வாட்டி தான் மொட்டை சொல்லணும் அப்படின்ட்டு. மொட்டைன்ற சொல்லக்கூடாது, ஒரு வாட்டி தான் சொல்லணும். அப்புறம் அந்த காட்டுற இடமும் ஒரு வாட்டி தான் காட்டணும் அப்படின்னு. நான் நிறைய வாட்டி காட்டணும்னு ஃபீல், ஏன்னா அதுதான் அந்த கேரக்டரோட மைனஸ். அதைத்தான் அந்த ஸ்கூல் திட்டுது அந்த பசங்க. அவங்க ஒரு வாட்டி தான் காட்டணும் அப்படின்னாங்க. செக் பாயிண்ட் அங்கே வந்து ஏன்னா மெயின் கண்டென்ட்ல இருந்து கை வைக்கிறாங்க அவங்க. ஸோ மெயின் கண்டென்ட்ல கை வைக்கும்போது அந்த ஃபீல் நம்ம கொடுக்கணும். இப்போ அங்கதான் சேலஞ்சிங்கா இருக்குது. அந்த எபிசோட் ஒரு ஷாட் தான் காட்டி ஆகணும். அந்த ஒரு ஷாட்டை காட்டும் போது அந்த ஃபீல் ஆடியன்ஸ் புரிஞ்சிடணும். ஸோ அப்போதான் நான் பண்றேன், சரி ஓகே அவன் மைண்டை கரெக்ட் பண்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் அந்த சின்ன ஃபிளிக்கரிங் மாதிரி சின்ன ஷார்ட் போட்டிருக்கேன். மைண்டை கரெக்ட் பண்ணது, ஏன்னா அவன் சைக்கோவா மாறப்படுறான், அந்த ஃபீல் நம்ம கொடுக்கலாம் டிசைட் பண்றேன். ஸோ இந்த மாதிரி போட்டு ஆடியன்ஸுக்கு வந்து அந்த அவனை திட்டுறது வந்து அவன் மைண்டு கரெக்ட் ஆகுது. ஏன்னா மைண்டுக்கு நடக்கிற விஷயத்தை நம்ம சொல்லணும்னா விஷுவல்ல நம்ம ஆடியன்ஸ் காட்டி ஆகும். ஸோ அந்த மாதிரி அந்த எபிசோட சொல்லலாம். ஒரே ஷார்ட் 2 ஃப்ரேம் ரிப்பீட்டே வரும். ஸோ அந்த முன்னாடி இருக்க கேரக்டர்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி அவனுக்கு வந்து அன்ஈவனா வந்து போகும். ஸோ அப்படி சொல்லலாம்னு சொன்னா அந்த எபிசோட் அப்படி டிசைட் பண்ணுது. சார் இப்போ சில படத்துல வந்து பாத்தீங்கன்னா எடிட்லயே வந்து பாத்தீங்கன்னா டீசர் கட்டி ட்ரைலர் கட் பண்ண மாட்டாங்க, வேற ஒன்று தான் கொடுத்து போட்டாங்க. ஏன் சார்? இல்லை அது அவங்க ஒர்க் ப்ரெஷர் பொறுத்து தான் அது. சில பேருக்கு அது வந்து அதுல அவங்களுக்கு டைம் இல்லாம இருக்கலாம். சில பேருக்கு வந்து அதுல ஸ்பெண்ட் பண்ற மேபி அவங்களோட கிரியேட்டிவ் வந்து அதுல இல்லாம இருக்கலாம். அந்த ட்ரைலருக்கு அவங்க ஃபிலிமோட மூட்ல இருப்பாங்க. டைம் ஒர்க் ப்ரெஷரை பொறுத்தா. நிறைய படங்கள் இருந்துச்சுன்னா அதுல ஏன்னா ட்ரைலர் வெட்டுறதுக்கு நீங்க இன்னொரு படம் எடிட் பண்ற ஃபீல் தான் அது. ஏன்னா நீங்க வந்து ஒரு ஃபுல் படத்தை உள்ள கூட்டு வரணும் அவனை. பிகாஸ் வந்து எடிட்டர் வந்து ஒரு மைண்ட்ல வச்சிருப்பாரு, இப்படி ஒரு ட்ரைலர் இருந்தா நல்லா இருக்கும் வச்சிருப்போம். பட் ஆனால் உள்ள எடிட்டர் பண்ணும்போது அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்குமா? அதுதான் நீங்க டைரக்டர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பார்த்துருதான். ஸோ நம்ம வந்து அதான் நீங்க ஒருத்தர் மேபி உதாரணத்துக்கு வந்து இன்னொரு எடிட்டர் வந்து எடிட் பண்ணிட்டு போயிட்டேன்னா அந்த நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு ஐடியா தோணும், இது தேவையில்லை, இது காட்ட வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க கரெக்ஷன் பண்ணலாம். உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குங்க, ஏன்னா நீங்க தான் படத்தை எடிட்டர் நீங்க கரெக்ஷன் பண்ணலாம். ஸோ இந்த ஷார்ட் இது காட்ட வேண்டிய அவசியம் இல்லை, ஸோ இது தேவையில்லை, அப்புறம் இதில் நீங்க கரெக்ஷன் பண்ணிக்கலாம். நீங்க டைம் தான் நீங்க பண்ண போறீங்க, உங்களுக்கு டைம் இல்லைனால இன்னொரு விட்ட போகுது. ஸோ அப்போ வந்து அவங்க அது மியூச்சுவலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதா டேரக்டர் எடிட்டர் இது நல்லா இருக்கு, ஸோ இதுல கொஞ்சம் ஷார்ட்ஸ் மட்டும் எடுத்துட்டா கொஞ்சம் ஓகேவா இருக்கும், கொஞ்சம் கண்டென்ட் நல்லா இருக்கு, நல்லா தூக்கி போட்டு இவங்க ஒர்க் பண்ண போறாங்க. டைம் தான். ஏன்னா நீங்க ஒரு ட்ரைலர் டக்குன்னு ஒரு நைட்ல முடிக்க முடியாது. அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் ஒரு வாரமாச்சும் ஆயிடும் ஒரு ட்ரைலர் கட் பண்றது. ப்ராப்பரா நம்ம வந்து ஒரு ஃபீல், ஏன்னா நம்ம அதுக்கு பேசிக்கா ஒரு டம்மி ட்ராக் ரெடி பண்ணிக்கணும். நம்ம என்ன சொல்ல வரோம் எல்லாமே டம்மியா இருக்கும், எஃபெக்ட்ஸ் கூட இருக்காது பிக்சருக்கு. நீங்க அதை ஃபர்ஸ்ட் அது எடிட் பண்ணி
அப்ரூவல் வாங்கின அப்புறமா போகும். அப்ரூவல் காட்டும் போது அது ப்ராப்பரா இருக்கணும். ஓரளவுக்கு அவங்களால ஃபீல் பண்ண முடியணும் அப்படி இருக்குன்னு. எஃபெக்ட்ஸ் இருக்காது. இப்போ அடிக்கிறானா நம்ம போட முடியாது. அதெல்லாம் இல்லாமல் நீங்க அந்த ஃபீலை நம்ம வந்து இப்படிதான் சார் வரும் அந்த ட்ரைலர், இப்படிதான் வரும் அந்த பேட்டர்ன், இப்படிதான் வரும், நீங்க ஃபைனல் நல்லா வரும் பாருங்க அப்படின்னு நம்ம கான்ஃபிடன்ட் கொடுத்து ஃபைனல் நீங்க என்ன ஃபீல் பண்றீங்களோ இந்த சவுண்ட் வர்றோம் நீங்க ஃபீல் பண்ணா எஃபெக்ட்ல போய் நம்ம கேட்கணும். நீங்க இந்த மாதிரி நாங்க இங்க வந்து உதாரணத்துக்கு அந்த ட்ரைலர்ல வந்து ரிதம் பேஸ்ட் எடிட் பண்ணிருப்பேன். ஸோ அது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பேசிக்கா ஒரு இருக்கும். அவங்களுக்கு என்ன நான் மைண்ட்ல என்ன எடிட் பண்ணிருக்கேன் அவங்களுக்கு புரியாது. ஸோ நான் கன்வே பண்ணணும் அதை. ஸோ பேசிக்கா இப்படி வந்து அவர் டங் டங் போடலாம் அப்படின்ட்டு. இப்போ நான் சொல்றேன் இல்லை இப்படி வேணாம், இது கூட பேங்க் ஆட் பண்ணி ஸோ இதை கன் ஷாட் ஃபயர் பண்றது இது ரிதமா மியூசிக்லாம் நீங்க ட்ரீட் பண்ணுங்க. ஸோ 2-3 வாட்டி நம்ம உட்காந்து நம்ம என்ன ஃபீல் பண்ணிருக்கோம் அவங்க சொல்லி அது நம்ம பிடிச்சல கொண்டு வரணும். சார் அதே மாதிரி இப்போ ஒரு சீரியல் ஏதாவது ஸ்ட்ரக்சர் இருக்கா சார்? ஏன்னா இப்போ ஸ்டார்டிங் வந்து ஒரு மாஸ்டர் ஷாட் ஒன்று காமிக்கணும், அதுக்கப்புறமா ஒரு மிட், அதுக்கப்புறமா க்ளோஸ் அப் அப்படின்னா ஒரு நார்மல் ஸ்ட்ரக்சர் இருக்கும். இப்போ அதை விட்டு நம்ம வேற ஏதாவது வெளில போனா ஏதாவது ஜம்ப் அந்த மாதிரி ஏதாவது தெரியும்? ரூல்ஸே கிடையாது. நீங்க இப்ப இருக்க சினிமா பிரச்சனை கிடையாது. வைடு மிட் க்ளோஸ் பண்ணுன்ற கான்செப்டே கிடையாது. நீங்க அந்த சீன்ல என்ன கன்வே பண்ண வர போறீங்க, இந்த கேரக்டர் உதாரணத்துக்கு இந்த ரூம்ல இந்த சீன் நடக்குது, இந்த சீன்ல இவ்வளவு பேர் உட்காந்து பாக்குறாங்கன்றத ஃபர்ஸ்டே டிசைட் பண்ண போறீங்களா இல்ல லேட்டரா டிசைட் பண்ண வைக்க போறீங்களா? நீங்க டிசைட் பண்றது. இந்த ஆடியன்ஸ் கூட பிளே ஃபர்ஸ்ட் வந்து ஒரு க்ளோஸ் அப் ஷாட் மைக்ல இருந்து அதாவது இவ்வளவு பேர் மத்தியில ஒருத்தன் பேசுறான் அப்படின்றதுக்கு ஒருத்தன் பேசிட்டு இருந்தா இவ்வளவு பேர் மத்தியில அப்படின்றதுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ நீங்க டிசைட் பண்றீங்க. ஒரு க்ளோஸ் அப் ஷாட் நான் காட்டுறேன், திடீர்னு வந்து எங்க பேசிட்டு இருக்காங்க, க்ளோஸ் அப் ஷாட்ல ஒரு டைலாக் போயிட்டே இருக்கு, கட் பண்ணா ஒரு ஆடிட்டோர்ல பேசிட்டு இருக்காரு போல இருக்கு. ஆடியன்ஸ் இப்போ நீங்க கோயிட் ஷாட் கட் பண்ணா உங்க ஆடிட்டோர்ல பேசிட்டு இருக்காரு போல அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் தெரிஞ்சிடும். இப்போ த்ரில்லர் படம் பண்ணும்போது ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணது அதுதான், கிரைம் படங்கள் பண்ணும்போது. ஏன்னா நீங்க ஒயிட் ஷாட் கமிட் பண்ணிட்டீங்க, ஒரு கில்லர் ரூம்குள்ள போறான்னு ஒயிட் ஷாட் கமிட் பண்ணிட்டீங்க. கமிட் பண்றது வந்து வேணும் வேணாம டிசைட் பண்ணணும். ஒயிட் ஷாட் கமிட் பண்ணும்போது கில்லர் இல்ல பின்னாடி எங்கேயோ, உதாரணத்துக்கு ஹீரோ ஒரு ரூம்குள்ள கன் எடுத்துட்டு போயிட்டு இருக்காருன்னும் போது ஒரு ஒயிட் ஷாட் கமிட் பண்ணிட்டீங்கன்னா ஆடியன்ஸுக்கு ரூம்குள்ள இல்லன்னு டிசைட் பண்ணிடுவோம். க்ளோஸ் அப் ஷாட்ல மூவ்மெண்ட் பண்ணனா என்னென்ன நடக்கலாம் பின்னாடி அந்த மூடு வேணும் அந்த ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். நீங்க உதாரண பேய் படங்கள் நீங்க காஞ்சரிங் படம் பாத்தீங்கன்னா க்ளோஸ் அப் ஷாட்லயே இருக்கும். ஏன்னா இந்த பக்கம் நடக்க போது இந்த பக்கம் நடக்க போது உங்களுக்கு தெரியாது. ஒயிட் கட் பண்ணா எதுவுமே இல்ல போல மைண்ட் கூல் ஆயிடும். ஓகே இல்ல போல அப்படின்னு சொல்லி சில பெருசா நடக்காது போல இருக்கு. ஸோ அவங்க நம்ம கொண்டு போய் வைக்கணும்னா எந்த இடத்துல ஒயிட் கட் பண்ணணும் ரொம்ப ப்ராப்பரா வேணும். முன்னாடி நீங்க ஒயிட் ப்ராப்பரா போட்டு ஒரு வீடு எக்ஸ்டீரியர் போட்டு வீடு போனோம்னா ஓகே இல்ல போல இது இருக்க மாட்டேன் மாறேன் அந்த மூடுக்குள்ள டிராவல் பண்றோம். இன்ட்டு கொடுத்துருக்கோம் ட்ரைலர்லயே சைக்கோ மேல் தான் அப்படின்ட்டு. ஏன்னா ஆடியன்ஸ் செகண்ட் ஆகும் எல்லாரும் ஃபீமேல் நினைச்சு போயிட்டு இருந்தாங்க. அதுல இன்ட்டு கொடுத்தாச்சு மேல் தான் அப்படின்ட்டு. அது ஆக்சுவலா சொல்லி டப் பண்ணுவோம், இன்வராஜ் வச்சு டப் பண்ணுவோம். ராஜா கேரக்டரோட வாய்ஸ் ஆக்சுவலா அது பாதி பேர் ராஜா ரவி நினைச்சிட்டாங்க. அது என்ன நீங்க இந்த கிறிஸ்டபர் கேரக்டரை நம்ம ஆடியன்ஸ்க்கு சொல்றதுதான். சாரி இன்பராஜ் கேரக்டர் மூலம் சீட் பண்ணலாம். ஏன்னா நீங்க படம் பார்க்கும்போது நம்ம இன்பராஜ் தான் கில்லர் கொண்டு போறோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நீங்க அவனை கொண்டு போகும்போது அவனை இன்டர் பிளாக்ல போகும்போது அவன் நீ தியேட்டர் நல்லா இருக்க மாட்டேன்றதா கண்டென்ட். இன்டர் பிளாக்கோட பாயிண்டே நம்ம தான் சொல்றோம் அந்த படத்துல. ஆமா. சோ நீங்க சீட் பண்ற ஃபர்ஸ்ட் ரொம்ப அந்த டைலாக் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணோம். நம்ம படத்துல வந்து மேல் சொல்லிட்டா சைக்கோ, அப்போ செகண்ட் ஹாஃப்ல வந்து லேடிஸ் சொல்லும்போது ஆடியன்ஸ் நம்ப மாட்டானோ இப்படி ரொம்ப அந்த ஒரு டைலாக் ரொம்ப யோசிச்சோம். அப்புறமா என்ன பண்ணலாம் அப்படி பேசினா அப்புறம் டைரக்டர் போல்ட் டெசிஷன் எடுத்தது இல்ல நம்ம வந்து மேலே வச்சு போலாம். ஃபர்ஸ்ட் காலி வெங்கட் வச்சு டப் பண்ணுவோம் அந்த எபிசோடு. அந்த ட்ரைலர் டம்மியா அரேஞ்ச்மெண்ட் பண்றது அதுவே பயங்கரமா இருந்துச்சு. அப்புறம் இன்பராஜ் வச்சு டப் பண்ணும்போது வந்து இன்னும் ஒரு பாயிண்ட் கிடைச்சது. அப்படிதான் நீங்க ஒரு கிரைம் பண்ணும்போது நீங்க சீட் பண்ணணும். நான் ஃபர்ஸ்ட் நாங்க வெரி பிகினிங் எடிட் பண்ணும்போது இன்பராஜ் ட்ரைலர்ல காட்டிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணோம். இன்பராஜ் ட்ரைலர் இவன் தான் சைக்கோ டிசைட் பண்ணிடலாம் காட்டிடலாம் டிசைட் பண்ணோம். அப்புறமா திடீர்னு ஒரு நைட் ஸ்ட்ரைக்ல நினைச்சு காட்டிட்டா கண்டிப்பா ஆடி நம்ப மாட்டான். இவன் கிடையாதுன்னு டிக்ளேர் பண்ணிடுவாங்க. நம்ம காட்டிடுறோம் டேரக்டர் பாயிண்ட் ஆஃப் ஆடியோ படம் பார்க்கும்போது கம்மியாயிடும், ஜூஸ் கம்மியாயிடும் அப்படிங்கும்போது. ஏன்னா அந்த கேரக்டர் நம்ம ஸ்ட்ரெயிட்டா சொல்லக்கூடாது இவன் தான் சைக்கோன்ட்டு. படம் போற ஃப்ளோல அதை கண்டுபிடிச்சுதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷார்ட் வேணாம் டிசைட் பண்ணி லாஸ்ட்ல கிஃப்ட் பாக்ஸ்ல முடிச்சோம். ஸோ ஒரு கிஃப்ட் பாக்ஸ் குள்ள ஒரு பாயிண்ட் நாய் வச்சுட்டு என்ன வேணா இமேஜினேட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு ஒரு பாயிண்ட்ல முடிச்சது. படத்திலேயே ரொம்ப ரொம்ப பிடிச்ச சீன் 2 சீன் பிடிக்கும். ஒன்னு வந்து எமோஷனல், அதாவது இவர் வந்து அந்த டிக்கி சீன் அந்த வெளியே நின்று அந்த எபிசோட் எடிட் பண்ணும்போது என்னால எடிட் பண்ண முடியல. அது மாதிரி அதுக்குள்ள சீனுக்குள்ள போகணும் நம்ம. ஏன்னா இந்த படத்துல ஒரு பெரிய பிளஸ் நடந்ததுன்னா எல்லா கேரக்டரும் ரொம்ப யதார்த்தமா நடிச்சிருப்பாங்க.
அவங்களுக்குள்ள டிராவல் பண்ணி எடிட் பண்ணலாம் அப்படின்னு தான் நம்ம இந்த சீன்ல படத்துல பாயிண்டே. நீங்க இன்பராஜ் எபிசோட்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பொறுமையா இருக்கும். ஏன்னா கட்டிங் பேட்டர்னே பொறுமையா தான் இருக்கும். ஏன் சொன்னா அவனோட மாடலேஷன் பாடி லாங்குவேஜ் பொறுமையா தான் இருக்கும். என்ன பண்ற சொல்லு செய். ஸோ அது பொறுமையா டிராவல் பண்ணலாம் அவன் கேரக்டரை, அவன் போர்ஷன்ஸ் மட்டும். ராஜேஷன் அவனோட போர்ஷன்ஸ் விளையாடலாம். ஏன்னா அவன் மேல நம்ம வந்து சஸ்டெயின் இருக்கணும். அதே சேம் டைம் அவன் வந்து மெஜிஷியன். நேச்சுரல் செகண்ட்ஸ்ல என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது அவன் போர்ஷன் அங்கே விளையாடலாம். அப்போ அண்டர் கிரவுண்ட் எபிசோட் எடிட் பண்ணும்போது இது ஆடியன்ஸுக்கு வந்து நான் டிசைட் பண்ணியாச்சு. வந்து சில பேருக்குலாம் வந்து பிபி அதிகமாகும் அந்த எபிசோட், அந்த சீன்ல என்ன நடக்க போகுதுன்னு. கரெக்டா அந்த எபிசோட் எடிட் பண்ணும்போது தான் எங்க பிரேக் பண்ண ஆடியன்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்னும் போது ஒரு பாயிண்ட் தோணுச்சு. ஓகே, 2 பேர் டோர்ல நோண்டிட்டே இருக்காங்க, பொண்ணு வச்சுட்டே கீபோர்டு வச்சுட்டே இருக்காங்க, பேசிட்டே இருக்கும்போது கரெக்டா வந்து கீபோர்ட் சவுண்டு ஸ்கிரிப்ட்ல இருந்தது. அந்த பாயிண்ட் கீபோர்ட் சவுண்டு கேட்டு நின்றுடும். அப்படியே திரும்பி தான் சேஷன் அதை கொண்டு இருக்கும், கதவு கிட்ட நின்று இருக்கும். அங்க அவரோட சேஷன் அந்த கில்லரோட பேக் ஷாட்ல ஒரு ஷாட் கட் பண்ணி ஆடியன்ஸ் என்ன நடக்க போகுதுன்னு நினைக்கும்போது கட் பண்ணி பிரேக் பண்ணி வெளியே போயிடுது ஷாட். ஒரு அம்பாசிடர். ஸோ அவன் சைக்காலஜிக்கல் பாயிண்ட் ஃபுல்லா உள்ள என்ன ஆச்சு தான் இருக்கணும்னு டிசைட் பண்றது, யோசிக்க வைக்கிறது பாயிண்டா தான். அவனை வந்து ஆடியன்ஸ் உள்ள காட்டுறான் என்ன ஆச்சு நீங்க வந்து தூண்டணும். எனக்கு அந்த படத்துல பேசிக் ரெஃபரன்ஸ் நான் வந்து பாட்ஷா தான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம தலைவர் வந்து இன்டர்வல் பேக்ல வந்து போட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து போட்டு அடிக்கும் போது நம்மளுக்கு சைக்கிள் தோணும், ஏன் அடிக்க மாட்டாரு இவர் திருப்பியும். அந்த எபிசோட் நீ கிரியேட் பண்ணாதான் இன்டர்வல் பேக்ல அடிக்கும்போது கிளாப் அடிக்கிறாங்க. ஸோ அந்த பெயிண்டர் பண்ணா அவனை வந்து நம்ம தூண்ட வைக்கணும். ஆடியன்ஸ் ஸ்கிரீன்ல இருக்கிறவனை யோசிக்கணும், அடி நீ கிரியேட் பண்ணணும். ஏன் நீ இப்ப சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, நீ பண்ணு. அதே மாதிரி அந்த எபிசோடுல இப்ப என்ன நடக்க போகுது ஆடியன்ஸ்க்கு, ஹீரோ எப்படியாச்சும் காப்பாத்தணும் அந்த பொண்ணை இத்தனைக்கும் அப்படின்னு நம்ம அந்த பரபரப்பை கிரியேட் பண்ணிட்டே இருக்கணும். அதை நான் முடிஞ்ச அளவுக்கு அந்த எபிசோட அந்த இடத்துல நம்ம ஷார்ட் லென்த் வைக்கிறது ரொம்ப ப்ராப்பரா வைக்கணும். இந்த லென்த் போதும், நீ ரொம்ப லென்த் அதிகமா வச்சுட்டாலும் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். பாதிலே கட் பண்ணிட்டு அது எமோஷனலி பிரேக் பண்றது, அப்படியே ஃபீல் வர நேரத்தில் டக்குன்னு கட் ஆயிடும். அப்படி பண்ணக்கூடாது. அந்த எபிசோட்ல ரொம்ப ப்ராப்பராகவே இருக்கும். எல்லா கட்டிங்ஸும் ரொம்ப ப்ராப்பரா ரொம்ப ஹேண்டில் ரொம்ப அது இல்லாம அந்த எபிசோட்ல அந்த பொண்ணு ரொம்ப பர்ஃபெக்டா நடிச்சிருப்பாங்க. நானும் ரஷ் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் படம் இவ்வளவு கிளாரிட்டா பிசு கட்டாம பண்றாங்க. நீ இவ்வளவு கட்ஸ்ல பாக்குறோம்ல, நம்ம ஃபர்ஸ்ட் படம் ஒரே ஒரு சிங்கிள் ஷாட்ல ரொம்ப ரஷ் பார்க்கும்போது இவ்வளவு பிசு திட்டாம பண்றாங்க அப்படின்னும் போது ஸோ டேரக்டரோட தெளிவா அந்த கேரக்டர் புரிய வச்சிருக்காரு. ஸோ நீ இந்த மாதிரி ஒரு சைக்கோ உங்களுக்கு இவ்வளவு கொலைகள் பண்ணியிருக்காங்க, ஸோ இவங்ககிட்ட மாட்டிட்டு போது உன்னோட லைஃப் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி ஒரு சூழலுக்கு கொண்டு வர தெளிவா அந்த கேரக்டர் பில்ட் பண்றாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி அந்த கேரக்டர் அவன் சொன்ன கதை சைக்கோ பத்தி, நான் சொல்றது கிறிஸ்டபர் பத்தி இவ்வளவு கதை. ஏன்னா அதுக்கு முன்னாடி நீங்க அவ்வளவு சீன் பண்ணாதான் அந்த எபிசோட் வந்து அண்டர் கிரவுண்ட்ல வந்துட்டு உங்களை பார்த்து தான் வரும். இல்லைன்னா திடீர்னு அண்டர் கிரவுண்ட் இந்த சீன் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நினைச்சு பாருங்க, கிடையாது. ஸோ அந்த கேரக்டர் மேல இவ்வளவு பில்டப் கொடுக்குறோம், கொடுத்து நிப்பாட்டுறோம். அப்போ அந்த எபிசோட் எடிட் பண்ணும்போது கூட என்ன பண்ண பிளான் பண்ணா, கிறிஸ்டபர் அந்த மேரி பெர்னாண்டஸ் கேரக்டர் வந்து கொஞ்சம் ஃபேஸ்லாம் காட்டலாம், ஷார்ட்லாம் இருந்தது. சரி ஃபேஸ் காட்ட வேணாம், கொஞ்சம் ஆஃப் லைட்டாகவே இருக்கட்டும், ஒரே ஒரு ஷார்ட் மட்டும் இருக்கும், அந்த பொண்ணு நடந்து போகிற மட்டும் ஒரு ஷார்ட் மட்டும் அந்த ப்ரொஃபைல் ஷார்ட்ல இவ்வளோதான் ரிவீல் ஆகணும். முடிஞ்ச நிறைய ஃபேஸ் காட்ட வேணாம், ஃபேஸை காட்டி பயத்தை கொடுத்து வேணாம். நீங்கள் வந்து பேய் படங்களை நீங்கள் வந்து நிறைய பேய் நீங்கள் காட்டிட்டீங்கன்னா அந்த பயம் போயிடும். ஸோ பேய் படம் மாதிரி தான் அந்த எபிசோட் ட்ரீட் பண்ணணும். அந்த லென்த் ப்ராப்பரா இவ்வளவு லென்த் இருந்தால் அந்த எபிசோட பயம் வரும் அப்படின்னு டிசைட் பண்ணது. எபிசோட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சீன் ஆச்சு. நான் மாஸ்டர் எடிட் பண்ணும்போது சொன்னேன், ரொம்ப நாள் கழிச்சு நிறைய ஃபைட் எடிட் பண்ணியிருக்கோம் அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணும்போது. பட் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபைட் எடிட் பண்ணோம் அப்படின்னு ஃபீல் பண்ண படம் அதுதான். நிறைய படம் ஃபைட் எடிட் பண்ணுவோம், ஓகே முடிஞ்சிருச்சு வந்துருச்சு போயிடும். பட் அந்த படத்துல ஃபைட்டாக எடிட் பண்ணணும் ஒரு ஃபுல் ஃபீல் வரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எபிசோட் தான். அது வந்து ஷூட்டிங்க்கு முன்னாடி மாஸ்டர் சொல்றாரு இந்த மாதிரிலாம் எபிசோட்ல இது மாதிரிலாம் இருக்கு, அந்த இடத்துல ஒரு மேஜிக் பண்ணணும். நம்ம போய் லாக்கே ஒரு ஒளிஞ்சிருவான், நம்ம அந்த இடத்துல ஒரு மேஜிக் பண்ணணும். மேஜிக்னா ஒரு டெம்ப்ட் கிரியேட் பண்ணணும், எப்படி பண்ணலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம பிளான் பண்ணி ரொம்ப இப்படிலாம் பண்ணலாம் நிறைய ஐடியாஸ்லாம் பண்ணோம். ஒர்க் ஆகல, ஸ்பாட்ல எடுக்க முடியல, சில டைம்னால எடுக்க முடியல. அது ஏன்னா எடுக்க வேண்டிய போர்ஷன் எடுக்க நம்ம நிறைய டிசைட் பிளான் பண்ணோம். ஸோ அப்போ எடிட் டேபிள் வந்தோன்னா சரி என்ன எல்லாமே எடிட் பண்ணியாச்சு. கிறிஸ்டபர் உட்காந்துருவோம், அந்த எபிசோட் மட்டும் அந்த இடம் மட்டும் பிளாங்க் விட்டுருந்தேன், என்ன பண்ணலாம். ஏன்னா டக்குன்னு காடை தட்ட போட்டு போயிருக்கலாம், காடை அடிச்சா போயிருக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பில்டப் தேவை. எந்த கதைக்கா இருந்தாலும் ஒரு சீனுக்கு வந்து அடுத்து நடக்க போற எபிசோடுக்கு பில்டப் இருந்ததுன்னா அதை தூக்கி கொடுக்கும் அந்த எபிசோட. அப்படி பிளான் பண்ணும்போது தான் சரி. நான் ஆக்சுவலா டீசர் எடிட் பண்ணும்போது வந்து நீங்க நல்லா பாத்தீங்கன்னா
நான் என்ன மைண்ட் டீசர் தான் அதோட இன்ஸ்பிரேஷன். அந்த எபிசோட் டீசர் அதான் இந்த படத்துல நான் ஃபர்ஸ்ட் டீசர் தான் எடிட் பண்ணேன், படம் எடிட் பண்ணல. ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர் வந்து ஷூட்டிங் முடிஞ்சோடனே பிசினஸ்க்கு ஒரு டீசர் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னாரு. அப்போதான் அந்த வாய்ஸ் ஓவர் டீசர் வச்சு ஃபர்ஸ்ட் எடிட் பண்ணது. அது 2017 பண்ண டீசர் நினைக்கிறேன். அதை பண்ணும்போது அதுல இருந்து ஒரு டீசரோட பேஸ் எப்படி பிடிக்கலாம், மியூசிக்கா எனக்கு மைண்ட்ல மியூசிக் வச்சுக்கணும். சரி, இந்த கதை வந்து ஒரு நேரத்தை பேஸ் பண்ணிருக்கு. நேரம், இந்த நேரத்துக்குள்ள அவங்க போய் சேர்ந்துடணும், இந்த நேரத்துக்குள்ள அவங்க போய் இறங்கிடணும், அப்பதான் அந்த கேரக்டரை காப்பாற்ற முடியும் அப்படின்னும் போது சரி டைம்ல வால் கிளாக் சவுண்ட் எடுத்துக்கலாம். ஸோ அந்த வால் கிளாக் வச்சு பேஸ் பண்ணி டீசரை எடிட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணோம். ஸோ இந்த எபிசோட் பண்ணும்போது இங்க டென்ஷன் பில்டப் பண்ணோம். ஸோ டீசர்ல இருந்து ஏன் அந்த வால் கிளாக் சவுண்ட் மாதிரி எடுத்துக்கூடாது, அதே வால் கிளாக் கொஞ்சம் ஃபாஸ்டா இருந்தா எப்படி இருக்கும், அதாவது ஹார்ட் பீட் மாதிரி. அப்பதான் நான் ஃபிக்ஸ் பண்ணேன், ஓகே ஒரு கட்டுமே ஹார்ட் பீட் மாதிரி இருக்கணும்டா, அப்பதான் அந்த எபிசோட் அப்படி நிற்கும்டா, ஹார்ட் பீட் மனசு அடிச்சுக்கிற ஃபீல் இருக்கும்னா அப்போ ஒரு வால் கிளாக் சவுண்ட் வச்சு நான் ரெடி பண்ணேன். சும்மா நம்மளா டம்மியா ஒரு கிளாக் சவுண்ட் யூடியூப்ல எடுத்து ஒரு கிளாக் ஒரு இதமா டக் டக் டக்னு வரணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கா ஒரு டம்மியா ஒரு ட்ராக் ரெடி பண்ணி அதுல அந்த எபிசோட வச்சு எல்லாரோட பாயிண்ட் ஆஃப் வியூமே இருக்கணும். அந்த சேம் டைம் கிளியர். அப்போ அந்த கார்டை வந்து மெஜிஷியன் போது விளையாடுறதுக்கு நல்லா இருக்கும், இப்படி மாட்டிக்க அப்படின்னா அந்த எபிசோட் அப்படிதான் வந்து மாட்டிச்சு. அந்த எபிசோட் இல்ல அதான் நீங்க சில டைரக்டர்ஸ் வந்து ரஃப் கட் பண்ணவே கூட இருக்கணும்னு நினைப்பாங்க. சில டைரக்டர்ஸ் வந்து நம்மளை விட்டுருவாங்க, நீங்க பண்ணிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. மேக்சிமம் நான் சிகப்பு மஞ்சள் பச்சை படம் பண்ணும்போது மட்டும்தான் ரஃப் கட் நான் பண்ணிட்டேன். ஃபைனல்ல அதை ரஃப் கட் பண்ணிட்டு அவர் டைரக்டரோட உட்காரும் போதுதான் பேசிக்கா நான் மேக்சிமம் ரஃப் கட் தனியா பண்ணிடுவேன். என்னோட பாயிண்ட். சில டைரக்டர் வந்து பேசிக்கா ஃபர்ஸ்டே கூட உட்காந்து ஷார்ட் பை ஷார்ட் சொல்லணும்னு நினைப்பாங்க. சில டைரக்டர் வந்து நீங்க வெட்டிடுங்க, நான் வந்து ஃபைனல் கரெக்ஷன் மட்டும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இல்ல அதான் நீங்க ஷார்ட் நிறைய ஸ்டாக் ஷாட் எடுக்கிறாங்கன்னா அந்த ஸ்டாக் ஷாட் யூஸ் பண்ணணும்ன்றது நீங்க இது கிடையாது, யூஸ் பண்ணி தீரணுன்றது கிடையாது. ஆனா அந்த ஷார்ட் ஷாட் இருந்ததுன்னா உங்க படத்துக்கு பிளஸ்ஸா இருக்கும், நீங்க ஃபீல் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஏன்னா இன்னைக்கு இருக்க ஆடியன்ஸ் பத்தி நான் சொல்றேன். அன்னைக்கு இருந்த ஆடியன்ஸோட பல்ஸ் வேற, இன்னைக்கு இருந்த ஆடியன்ஸோட பல்ஸ் வேற. நீங்க ஸ்ட்ரெயிட்டா அப்ரூட்டா ஒரு கட் பண்ணாலும் கண்டுபிடிச்சிடலாம், மறுநாள் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். இது ஒரு சீன் மறுநாள் டிராவல் ஆகுது போல ஆடியன்ஸ்க்கு அப்படின்ட்டு. ஸோ அப்படியே அவங்க அந்த ஃபீல் தான் இருக்கும். அப்படியே புரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு ராஜேஸ்வரி நான் ஓப்பனிங் அஸ்டன்டேட்டர் போர்ஷன் பண்ணது பாத்தீங்கன்னா ஒரு 7 நிமிஷம் தான். ஆனா அதுல ஒரு 10 வருஷம் கதையை சொல்லணும் அந்த சூழல்ல. ஏன்னா அவன் லைஃப்ல பாதிக்கப்பட்ட கதை. நான் ஒரு நாளைக்கு அடுத்த நாள்ன்ற ஃபீலை வந்து நான் ஒரு ஷார்ட் போட்டு ஸ்டாக் ஷார்ட் போட்டு போயிருக்கலாம். என்னவே இருக்கும் அந்த எபிசோட போர் அடிச்சிருக்கும். ஆனா அதுக்குள்ள அவன் அந்த எபிசோட சொல்லணும். ஸ்டாக் ஷார்ட்ன்றதா சொல்றேன், நீங்க தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அது இது இருந்தா இன்னொரு சீனை வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஸ்பீட் பண்ண முடியும், இல்ல அது இருந்தா அந்த சீனோட கன்வே பண்ண வைக்கலாம், இது இருந்தா போட்டு அந்த ஷார்ட் கன்வே பண்ண வைக்கலாம். நீங்க டிசைட் பண்றதா, சரி எடிட்டரா டிசைட் பண்றதா. சில டேரக்டர் வந்து எடுக்கும்போது ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க, இதோட சீனோட ஓப்பனிங் ஸ்டார்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. அது வேணும் வேணான்றது நீங்க டிசைட் பண்ணும். இது எல்லாமே டேரக்டர் டிசைட் பண்ணாதான் பாயிண்ட். ஏன்னா சில டேரக்டர் அவங்க மைண்ட்ல ஒரு விஷுவல் இருக்கும், அந்த விஷுவலை கொண்டு வரணும்னு டிசைட் பண்ணுவாங்க. சில டேரக்டர் வந்து வாங்க எல்லா டீமும் உட்காந்து பேசுவோம், உங்களோட இன்புட்ஸ் கொடுங்க அப்படின்னு பேசுவோம். அப்போ நம்ம ஸ்கிரிப்ட் புக் பிடிச்சிட்டு இந்த எபிசோடு இந்த மாதிரிலாம் மூவ்மெண்ட் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நான் வந்து ஒரு ஃபாரஸ்ட் படம் எடிட் பண்ணும்போது என்னோட ஸ்கிரிப்ட் படிக்கும்போது எனக்கு ஃபீல் ஆச்சு, இந்த எபிசோட்ல ஃபுல் ஸ்டெடி கேம்லேயே இருக்கணும், மூவ்மெண்ட்லேயே இருக்கணும், எந்த காரணம் கேமரா நிற்கக்கூடாது. ஸோ மூவ்மெண்ட்லேயே ரவுண்ட் சுற்றிக்கிட்டே இருந்தால் நல்லா இருக்கும், ஆடியன்ஸ் அந்த பதட்டத்திலேயே ஃபாலோ பண்ணிட்டே இருப்பான் அப்படின்னு படிக்கும்போது ஃபீல் ஆச்சு. ஸோ நான் டேரக்டர்கிட்ட சொல்கிறேன், எனக்கு இந்த மாதிரி இந்த எபிசோட்ல இந்த மாதிரி சீன்ஸ்லாம் ஸோ ஸ்டெடி கேம் விளையாடிட்டே இருந்தால் நல்லா இருக்கும், நீங்கள் வந்து ஒரு நார்மலாக ஸ்டாண்டர்ட் ஷூட் பண்ணாமல் ஸ்டெடி கேம்ல இருந்தால் நல்லா இருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். இதை டிஓபி எப்படி டிஓபி கிட்ட பேசும்போது டிஓபி அதை அவர் அக்செப்ட் பண்றது இல்லை, அவர் அதை தாண்டி ஒரு மைண்ட்ல ஒரு விஷுவல் வச்சிருக்கலாம், இந்த விஷுவல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றது அவங்களோட டிசிஷன். ரெண்டாவது டேரக்டர் அண்ட் டிஓபி டிசைட் பண்றதா ஸ்பாட்ல நம்ம போயிட்டு நம்ம சொல்றது அந்த கண்டென்ட் நம்ம நினைச்ச மாதிரி அந்த கண்டென்ட் வரலன்னா அது அப்படியே நம்ம நினைச்சது அப்படியே மறந்துடணும், டோட்டலா மறந்துடும். அப்பயே அந்த விஷுவலை மறந்துடும். ஏன்னா நீங்க எடுத்தது உங்களுக்கு பிடிக்காம போயிடும். நீங்க ஒரு மைண்ட்ல ஒரு விஷுவல் வச்சிருப்பீங்க, அது வந்திருக்காங்க. அப்ப என்ன ஆயிடும், அது வரலன்றதுக்காக சீன் நல்லா இல்லைன்னு நம்ம டிசைட் பண்ண முடியும். எடுத்த சீனை நம்ம முடிஞ்ச அளவுக்கு அந்த சீனோட கண்டென்ட் கன்வே பண்ண வச்சிருந்தோம் ஆடியன்ஸ்க்கு. ஏன்னா நம்ம மைண்ட்ல விஷுவல் வச்சிருவோம். ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் படிக்கும்போது எல்லாருக்கும் விஷுவல் ஓடும் மைண்ட்ல. அந்த விஷுவல் அது வந்துருச்சுன்னா சூப்பர், சில பேருக்கு வராது. அதனால என்ன ஆயிடும், சீன் ஒர்க் அவுட் ஆகல, சீன் நல்லா இல்லை,
ஸோ மைண்ட்ல அப்புறம் சீன் படம் பக்கமா சீன் மட்டும் தனியா இருக்கு, இல்ல படமே போர் அடிக்குதா என்ன ஆயிடும், அவ்வளவுதான் அந்த படத்தோட ரிசல்ட் நம்ம டிசைட் பண்ற கூடாது. முடிஞ்சளவுக்கு அந்த படத்தை அவங்களோட மேக்கிங் ஸ்டைல் நம்ம கொண்டு வந்து அந்த படத்தை நம்ம போர் அடிக்காம கொண்டு போய் வைக்கிறது நம்ம வேலை தான். இது என்ன படம்? ஓகே ஓகே. இந்த மாதிரி இதுல வந்துட்டு நீங்க டைரக்டர் சொல்றத மட்டும் நீங்க செஞ்சுட்டாலே போதும், டிஓபி கிட்ட போக வேண்டாம். இல்ல நீங்க டிஓபி டைரக்டர் சொல்றத எடுக்க போறாங்க. டிஓபி டைரக்டர் என்ன, நீங்க சீன் பேப்பர் இல்லாம ஒரு டிஓபி ஸ்பாட்ல போய் என்ன எடுக்க சொல்லுங்க. சீன் பேப்பர்ல கண்டென்ட் இருக்கணும், கண்டென்ட் அந்த கேரக்டர் கண்டென்ட் இருந்தாதான் அந்த ஸ்பாட்டை ஷார்ட்டே வைக்க முடியும். இல்லைன்னா என்ன ஷார்ட் வைப்பாங்க, ஒண்ணுமே என்ன அந்த லொகேஷன்ல போய் நிப்பாட்டிட்டா என்ன பண்ண முடியும்? நீங்க கண்டென்ட் தான் என்ன, அதாவது நீங்க வந்து இவங்களாலதான் அந்த படம் ஹிட் அவங்களால அப்படின்னு டிசைட் பண்ணவே முடியாது. எங்க ஸ்கிரிப்ட் என்ன, ஆமாமா நீங்க ஃப்ரேம் பேப்பர்ல இல்லாம நீங்க பாட்டுல ஒண்ணுமே எடுக்க முடியாது. நீங்க போய் அந்த லொகேஷன் சும்மா கேப்சர் பண்ணிட்டு வரணும், கண்டென்ட் உள்ள இல்லாம. நீங்க ஒரு ஆர்டிஸ்ட் நிக்க வச்சு அங்க சீன் அந்த ஆர்டிஸ்ட் வேலை கொடுக்கணும், அந்த வேலைக்கு நீங்க ஷார்ட் கமிட் பண்ணணும். ஷார்ட் ஆமா அந்த ஷார்ட் கமிட் பண்ணவும் அந்த ஷார்ட் நம்ம எவ்வளவு தேவையில்லைன்றது எப்படி சொன்னா நல்லா இருக்கும்ன்றது இங்க டேபிள் நடக்காத விஷயம். ஸோ அதுக்கு என்ன சொல்றேன், ஒரு டைரக்டர் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயும் போயிட்டு வந்துருவாரு பிஃபோர் த ஷூட். நான் சொல்றேன் ஓகே இந்த எபிசோடு இவ்வளோ இங்க கட் பண்ணிக்கலாம், இந்த எபிசோட் இங்க வச்சுக்கலாம். அதை தாண்டி நம்ம பண்றது எல்லாமே சர்ப்ரைஸ் தான் டேரக்டருக்கு. இப்போ நான் ராஜேஷ்ல உதாரணத்துக்கு ஒரு பாயிண்ட் நிழல் ரவி வந்து சொல்லிட்டே இருப்பாரு, அவன் வந்து சைக்கோ இது பண்ணிட்டான் அப்படின்னு ஒரு மாச்சூர்ல சீன் இருக்கும். அது சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கு முன்னாடி வந்து மாச்சூரி அறுக்கிற ஷாட் கதைப்படி ஸ்கிரிப்ட்ல அந்த மாச்சூரியை அறுத்துட்டு வந்து சொல்லுவார் அவர் அந்த பாடியை வந்துட்டு. நான் டிசைட் பண்ணும்போது இல்ல இப்படி இன்டர்கட் பண்ணி பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் அந்த எபிசோட வந்து வலுவுப்படுத்தலாம் அப்படி இன்டர்கட் பண்ணி பார்க்கலாம் போது அவன் சொல்ல அந்த மாச்சூரியில அவர் பண்ண எபிசோட பிரேக் பண்ணி உள்ள கொண்டு வந்தது. ஸோ அப்போ வந்து அந்த சீனுடைய எலிவேட் பண்ணுது, சீனை இன்னும் உங்களுக்கு அடுத்த கட்டத்தை கொண்டு போகுது அந்த சீனை. ஸோ பார்க்கும்போது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சீன்ல வந்து ஹீரோ ஒரு கிஃப்ட் பாக்ஸ் வைப்பாரு ஆடியன்ஸ்க்கு. கதைப்படி வந்து கிஃப்ட் பாக்ஸ் எங்க எடுத்தோம்னு முன்னாடியே சொல்லிட்டு இருக்கோம். நான் இல்ல இங்க சர்ப்ரைஸ் ஆடியன்ஸ் சொல்லலாம். ஸோ கிஃப்ட் பாக்ஸ் எடுக்கும் போது கட் பண்ண அந்த ஹாஸ்டலுக்குள்ள போகும். அங்க போய் பார்க்கும்போது இந்த மேட்ச் அந்த மேட்ச் போது ஆடியன்ஸ்க்கு ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்டா இருக்கும். ஆனா ஸ்கிரிப்ட் படி அப்படி எடுக்கல, ஆர்டரா தான் எடுத்தாங்க. ஸோ நம்ம இங்க வந்து இப்படி தூக்கி போட்டா நல்லா இருக்கும், இங்க ஒரு சர்ப்ரைஸ் பாயிண்ட் கொடுக்கலாம் ஆடியன்ஸுக்கு. ஸோ அவன் வந்து கேஸை வந்து ஏன்னா முன்னாடியே தெரிஞ்சுன்னா இந்த சீன் எண்டு கண்டுபிடிச்சிருவாங்க ஆடியன்ஸ். ஸோ எண்டை கண்டுபிடிக்க வேணாம். ஸோ அப்படி டிசைட் பண்றது இருந்துச்சு. இப்போ ஏடி பண்ணும்போது நீங்க ஒரு ஆர்டர் மியூசிக் போடணும். இப்போ மியூசிக் ஆர்டர் பண்ணும்போது அவருக்கு ஒரு ரெஃபர் ஐடியா இல்லை, நீங்க ரெஃபர் பண்ணுவீங்களா? நம்ம டைரக்டர் கன்வே பண்ணுவோம் எல்லாமே. இந்த மாதிரி இந்த எபிசோட்ல அண்டர் கிரவுண்ட்ல வந்து வெறும் ரம்பிள் மட்டும் இருக்கலாம், சவுண்டு வெறும் ஒரு மாதிரி ஒரு ரம்பிள் ஒரு பேசிக் ஒரு வைப்ரேஷன் மட்டும் இருக்கலாம். அப்படி இருந்தா நல்லா கரெக்டா அந்த ஏன்னா அந்த விதம் அப்படி ஒரு ரம்பிள் இருந்துட்டு, ஏன்னா பின்னாடி பியானோ மியூசிக் போகுதுன்னு நம்மளுக்கு தெரியும், பியானோ வாசிக்கிற மியூசிக் வர போகுதுன்ட்டு அதுல ஆறாறு வாசிக்க முடியாது. ஸோ அப்படி ரம்பிள் மட்டும் இருக்கலாம். கரெக்டா அந்த பொண்ணு அந்த இடத்துல பியானோ ஸ்டாப் பண்ணதுல இருந்து அந்த கில்லர் வந்து டோர் தொடங்கும்போது வரைக்கும் மியூசிக்கே தேவையில்லை, சைலண்டா இருக்கட்டும். ஏன்னா ஆடியன்ஸ் வந்து மியூசிக் போட்டு டைலட் பண்ண முடியாது, சைலண்டா இருக்கும். நம்ம மைண்ட்ல டிசைட் பண்றோம். இது வந்து நம்ம டைரக்டர் நம்ம சொல்லுவோம் இப்படிதான் நல்லா இருக்கும். நான் உதாரணத்துக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஹாஸ்பிட்டல் எபிசோடு வந்து ஒரு கன் ஃபயர் நடக்கும் ஹாஸ்பிட்டல்ல. அப்போ நான் எடிட் பண்ணும்போது ரம்பிள் சொல்றதை வச்சு வந்தேன். ஏன்னா அந்த சீன் எடிட் பண்ணும்போது எனக்கு பதட்டமா இருந்துச்சு. அந்த சீன் ரொம்ப ஒரு பேசிட்டே டைம் சுடுவோம் அப்படின்னு ஷாக் ரொம்ப நார்மலா வெட்டாம கொஞ்சம் வேற மாதிரி எடிட் பண்ணலாம், அந்த எபிசோட கொஞ்சம் பத்திரத்தை கூட்டலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணது. நான் வந்து வெறும் ரம்பிள் சவுண்ட் வச்சிருந்தேன். அவர் மியூசிக் டைரக்டர் போகும்போது அது வேற ஒரு சவுண்ட் பிளே பண்ணாரு. அதுல கரெக்டா ஹீரோ திரும்பி வரும்போது ஒரு சவுண்ட் பிளே ஆகும், அதுக்கு முன்னாடி சவுண்ட் இருக்கு. ஸோ அது படம் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கே அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம். நம்மளை தாண்டி ஒரு மியூசிக் அங்கே நடக்கும். பட் நம்ம பேசிக்கா நீங்க ஒரு மைண்ட்ல மியூசிக் வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க நீங்க எங்க ஸ்டார்டிங் பண்ணணுன்றது நீங்க கொடுக்கணும். அந்த சீன்ல நீங்க அது ஷார்ட் கட் பண்ணும்போது நமக்கு தெரியும். ஏன்னா நீங்க கொடுத்து அவங்க எப்பவுமே மியூசிக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பிடிப்பாங்க, சீன்ல எங்க வாசம் நல்லா இருக்கும். ஸோ அப்படின்னு உங்களுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் கனெக்ட் ஆச்சுன்னா நல்லா இருக்கும். அப்பதான் நீங்க நினைக்கிற ஃபீலை அவங்களாலையும் கொண்டு வர முடியும். இல்லைன்னா என்ன ஆயிடும், சம்டைம் வந்து மியூசிக் போடுற மாதிரி சீன் கொஞ்சம் ஸ்லோவா போற ஃபீல் ஆயிடும். ரொம்ப நேரம் போதும் அப்படின்னு சீன் ஆயிடும், டிசைட் ஆயிடும். ரொம்ப நேரம் போகுது. மைண்ட்ல நீங்க பேசிக்கா ஒரு மியூசிக் இருக்கிறது. மியூசிக்ன்றத சொல்றது இங்கிலீஷ் படத்துல மியூசிக் நான் சொல்லல. அந்த டெம்போ அந்த டெம்போ பேக்ல என்ன மாதிரி டெம்போ வரப்போகுதுன்றது நீங்க மைண்ட்ல இருந்தா நல்லது. அது இங்கிலீஷ் படம் ட்ராக் போட்டு பாத்தீங்கன்னா நல்லா இருக்காது. நம்ம படத்துக்கு ஒரிஜினல் நீங்க ட்ராக் ட்ரை பண்றது நல்லது. சார் 2 ஷாட் எப்படி எடுத்திருந்தாலும் அதை வந்து எடிட் பண்ண முடியுமா சார்? அடுத்தடுத்து 2 ஷாட்டு இப்போ ஃபிக்ஸடாக கேமரா ஸ்டாட்டிக் வச்சு எடுக்கணும் ஒரு ஷாட்டு, அடுத்து கேமரா மூவ் பண்ணி
ட்ராலியில் இருக்குதுன்னா அது ரெண்டே அடுத்தடுத்த ஷார்ட்டாக எடிட் பண்ண முடியும். அதான் நீங்க அந்த ஸ்டாட்டிக் ஷாட் என்ன லென்ஸ் போடுறீங்கன்றது, க்ளோஸ் அப் லென்ஸ் போடுறீங்களா, அடுத்த ட்ராலி ஷாட் வைடு போடுறீங்கன்னா ஓகே. ஸ்டாட்டிக் ஷாட்டும் வைடு, க்ளோஸ் அப் ஷாட்டும் வைடு, ஸ்டாட்டிக் ஷாட்டும் வைடு, மூவ்மெண்ட் ஷாட்டும் வைடுன்னா ஜம்பு தான். ஏன்னா நம்ம அடுத்த ஷாட் என்ன ஷாட் வருதுன்னு எடிட்டிங் டேபிள் தான் முடிவாகும் போது எடுக்கும்போது நம்ம கான்செப்ட் பண்ணி டைரக்டரும் டிஓபி அதான் அப்படி எடிட்டிங் டேபிள் அதாவது அது ரெண்டு விஷயம் இருக்கு. எடிட்டிங் டேபிள் தான் முடிவு பண்ணா நல்லா இருக்கும் நீங்க டிசைட் பண்ணீங்கன்னா, ஸ்பாட்ல கொஞ்சம் டவுட் இருக்கு எனக்கு இந்த சீன்ல கொஞ்சம் இந்த விஷயம் அப்ப என்ன பண்ணணும், எல்லா ஆங்கிள்லயுமே முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் எடுத்துக்கிறது பெஸ்ட். நீங்க இந்த வைடு போதும் டிசைட் பண்ணிட்டீங்க வச்சுக்கோங்க. சப்போஸ் க்ளோஸ் கட் பண்ணும்போது ஏதோ டைலாக்கோ இல்ல மாறி பேசிட்டாங்க, இல்ல வந்து டைலாக் வந்து கண்டினியூட்டி மிஸ்ஸிங் ஏதோ ஒரு விஷயம் நடக்கும் ஸ்பாட்ல, அது மாதிரி நடக்கும் மேட்ச் பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு ஃபர்ஸ்ட் படம் பண்றவங்களுக்கு வந்து எல்லா ஆங்கிலையும் எல்லாத்துலயும் எடுக்கிறது பெஸ்ட். ஏன்னா நம்ம டேபிள் நிறைய ட்ரை பண்ணி பார்க்கலாம் அந்த எபிசோட ப்ராப்பரா. சில பேர் வந்து நம்ம கொஞ்சம் சர்சரோட ஒர்க் பண்ணும்போது சர்சர் ப்ராப்பரா என்ன தேவை அதை எடுப்பாரு, க்ளோஸ் அப்ல எதாவது வேணும் எடுப்பாரு, வைட்ல எதாவது வேணும் எடுப்பாரு, என்ன தேவை அதை மட்டும் தான் எடுப்பாரு. ஏதாவது ஒரு சீன்ல ஒரு கன்ஃபியூஸ் ஆனா மட்டும்தான், ஏதாவது ஒரு எபிசோட்ல வந்து இந்த எபிசோட்ல வந்து லைட்டா கொஞ்சம் எப்படி சொல்றது தெரியல அப்படின்னு டவுட் பண்ணா மட்டும்தான் எல்லாத்தையும் எடுத்துருவாரு. அதை நம்ம டிசைட் பண்றது, டேபிள்ல வந்து டிசைட் பண்றது. ஓகே, சிலது அவர் தெளிவா பிக்ஸ் பண்றது. அப்படி அவங்க பிக்ஸ் பண்ணும்போது சம்டைம் எபிசோட் தட்டும். க்ளோஸ் அப்ல வந்து இந்த டைலாக் வைட்ல நல்லா இருக்குமே, க்ளோஸ் அப்ல நல்லா இருக்குமே ஃபீல் பண்ணும்போது அப்பதான் மேட்ச் பண்ணணும் அந்த ஃபீல் எப்படி கொடுக்கறது. முடிஞ்ச அளவுக்கு வேற ஏதாவது டைலாக் பேசல, டைலாக் எடுத்து போட்டு லிப் சிங் தெரியாம பண்றது. ஸோ அங்கே ஒரு மேஜிக் பண்ணுவாங்க அந்த சீனை கன்வே பண்றது. ஷூட் பண்ற கண்டென்ட்டோட இதுவும் பகல்ல ஷூட் பண்ற கண்டென்ட்டும் டிஃபரன்ஸ் இருக்கு. நைட்ல ஷூட் பண்ண ஜூம் பண்ண நல்லா தெரிஞ்சிடும், பகல்ல கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண முடியும் நைட்ல. ஆனா அது எவ்வளவு இல்லை, நீங்க அதான் முடிஞ்ச அளவுக்கு நீங்க நான் நிறைய படத்தை நம்மளுக்கு இடமா ஜூம் பண்ணிருக்கோம், தெரியாது அது பிலிம் போற ஃப்ளோல தெரியாது அது எந்த. அதான் நீங்க எந்த தப்பு பண்ணாலுமே படம் பார்க்குற பார்வையாளனுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு அதை அந்த ஷார்ட் மேல கான்செப்ட் சீனுக்குள்ள போயிடணும். என்ன ஜூம் பண்ணிருக்காங்களோ அப்படின்னு அவன் போகக்கூடாது. அதுவே ஒரு ஷார்ட் அவன் கட் பண்ணும் போதுமோ அந்த ரிதம் ரொம்ப முக்கியமா இருக்கணும். அந்த ஷார்ட் மாறதே தெரியக்கூடாது, அவன் சீனுக்குள்ள போயிடணும். ஷார்ட் நிறைய மாறிச்சு அப்படின்றதுக்குள்ளேயே போகக்கூடாது, அந்த சீனுக்குள்ள போயிடணும். தியேட்டர் விட்டு வெளியே வந்துட்டு வீட்டுக்கு போனவா யோசிக்கணும் எல்லா டிபார்ட்மெண்ட் பத்தியும். தியேட்டருக்குள்ள உட்காந்துக்கிட்டு எடிட்டிங் நல்லா இருக்கு, மியூசிக் நல்லா இருக்கு அப்படி டிசைட் பண்ணிட்டாலும் அந்த கதையை விட்டு வெளியே போயிட்டா இருக்கும். அந்த டிபார்ட்மெண்ட் நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்போ அந்த டிபார்ட்மெண்ட் நோட் பண்றாலும் வேலை பார்த்துருக்குன்னு இருக்கும். ஸோ டிசைட் பண்ணக்கூடாது. வெளியே வந்துட்டு வீட்டுக்கு வந்து யோசிக்கலாம், செம்மையா அந்த போர்ஷன் நல்லா இருந்ததுல அதுக்கு எது என்னவா காரணமா இருக்கும், எடிட்டிங் காரணமா இருக்கும், கேமரா நல்லா பண்ணிருப்பாங்க போல, மியூசிக் நல்லா பண்ணிருக்காங்க, அதனால காரணமா இருக்கு. வெளியே வந்து தியேட்டருக்குள்ளேயே நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம்னா, ஷார்ட் நல்லா அழகா இருக்கு அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டோம்னா அவ்வளவுதான், நீங்க கதையை விட்டு வெளியே போயிட்டீங்கன்னா நம்மள வெளியே போக வச்சுட்டாங்க தான் சொல்லுவேன். நீங்க போல அவங்க போக வச்சுட்டாங்க, அந்த ஸ்கிரீன் போக வச்சுதான். டிஜிட்டல் ஜூமிங் ஒரு ஜூமிங் லைட்டா கொடுத்துக்கலாம், அதாவது லெஃப்ட் ரைட் தள்ளிக்கலாம், பேசிக்கா பண்ண முடியுமே தவிர ப்ராப்பரா நீங்க எடுக்கிற ட்ராலி ஷாட் மாதிரி நம்மளால பண்ண முடியாது. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.